அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சிவபெருமான் பக்தர்களுக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் சிவபெருமான் அருள் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம சேனலை இப்போதான் முதன்முறையாக பார்க்கறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதுதான் நம்ம ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்று நம்ம வீடியோவில் மிகவும் புனிதமான ஒரு தலைப்பு, மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி என்றால் என்ன? அதன் உண்மையான முக்கியத்துவம் என்ன? அன்று எப்படி விரதமிருக்க வேண்டும்? எப்படி வழிபாடு செய்தால் சிவபெருமானின் முழு அருளும் கிடைக்கும் என்பதை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடை, கஷ்டங்கள் நீங்கி சிவபெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் பொழியும். ஆகவே இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று மனதில் ஒரு முறை சொல்லுங்கள். வாங்க, மகா சிவராத்திரியின் ஆன்மீக ரகசியங்களையும் வழிபாட்டு முறைகளையும் இப்போது பார்க்கலாம். முதலில் மகா சிவராத்திரி என்றால் என்ன? மகா சிவராத்திரி என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் சிவபெருமானுக்கான மிகப்பெரிய புனித இரவு. இந்த நாளில் சிவபெருமான் லிங்க வடிவில் உலகிற்கு வெளிப்பட்டார் என்றும், சிவபெருமான் பார்வதி தேவியுடன் திருக்கல்யாணமான நாள் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த ஒரு இரவில் சிவசக்தி பூமியில் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த நாளில் பக்தியுடன் சிவனை வழிபட்டால் பல ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்று சிவபுராணம் கூறுகிறது. மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை தியானிப்பவர்கள் பாவ நிவர்த்தி பெறுவார்கள். திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும், மன அமைதி கிடைக்கும், சிவபெருமானின் அருள் கிடைக்கும். இப்போது மகா சிவராத்திரி அன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். மகா சிவராத்திரி அன்று அதிகாலை சீக்கிரம் எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிய வேண்டும். வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து சிவபெருமானின் படத்திற்கோ அல்லது சிவலிங்கத்திற்கோ முன் தீபம் ஏற்ற வேண்டும். அன்றைய தினம் விரதம் இருப்பது மிகவும் முக்கியம். உடல்நிலைக்கு ஏற்ப நீங்கள் விரதம் இருக்கலாம். முழு உண்ணாவிரதம் இருக்கலாம், அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முக்கியம் என்னவென்றால் மனம் தூய்மையாக சிவனை நினைத்து இருப்பது. அடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம். சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், விபூதி போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செய்யும்போது ஓம் நம சிவாய என்று தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது வில்வ இலை. 3 இலைகள் கொண்ட வில்வத்தை வைத்து ஓம் நம சிவாய என்று சொல்லி அர்ச்சனை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும். மகா சிவராத்திரியின் மிக முக்கியமான பகுதி இரவு முழுவதும் விழித்திருந்து வழிபாடு செய்வது. இந்த இரவை 4 கால பூஜைகளாக பிரிக்கிறார்கள். முதல் காலத்தில் அபிஷேகம் செய்யலாம், 2ஆம் காலத்தில் அர்ச்சனை மற்றும் தீபம் காட்டலாம், 3ஆம் காலத்தில் சிவ மந்திரம் ஜபிக்கலாம், 4ஆம் காலத்தில் தீபாராதனை செய்து சிவனை தியானிக்கலாம். இரவு முழுவதும் விழித்திருந்து சிவ பாடல்கள் கேட்கலாம், திருவாசகம், சிவபுராணம் படிக்கலாம், ஓம் நம சிவாய மந்திரம் ஜபிக்கலாம். இந்த 5 எழுத்து மந்திரம் ஓம் நம சிவாய எல்லா துன்பங்களையும் நீக்கும் சக்தி கொண்டது. மறுநாள் காலை மீண்டும் குளித்து சிவனை வழிபட்டு பிரசாதம் எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். மகா சிவராத்திரியன்று உண்மையான பக்தியுடன் சிவனை வழிபட்டால் வாழ்வில் தடைகள் நீங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும், மன அமைதி கிடைக்கும், இறுதியில் சிவபெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரியில் நாமெல்லாம் மனம் தூய்மையாக சிவனை நினைத்து வழிபட்டு சிவபெருமானின் அருளை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.